சிறைச்சாலை கலவரத்தின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விவரிப்பு இன்றைய தினம் அரசாங்க தரப்பால் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பாக ஆராயப் போகிறோம். அதே வேளையிலே நாட்டிலே சட்டம் ஒழுங்குகளை நிலைநாட்ட ஒன்றிணையுமாறு நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். யார் யாரை அழைப்பது என்றில்லாமல் இப்பொழுது எல்லாம் தலைகளாக மாறியிருக்கிறது என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அவை ஏன் எப்படி இடம்பெற்றிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் ஆராயப் போகிறோம். அதே வேளையில் கோத்தபாய ராஜபக்ச மாட்டியிருக்கிற மற்றொரு சம்பவம் இன்றைய தினம் சட்டமா அதிபர் திணைக்களத்தால் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவல்களையும் பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொளிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொளிக்குள்ளே செல்லலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலை விவகாரம். இந்த சிறைச்சாலைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற கைதிகள், பெருமளவு கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வகையில் இந்த சம்பவங்கள் மனித உரிமையை பாதுகாக்கின்ற ஒரு சம்பவமாக இருக்கும் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. உங்கள் பலருக்கு மறந்திருக்க மாட்டீர்கள், 1983ஆம் ஆண்டு குட்டுமணி, தங்கத்துறை போன்றவர்கள் சிறைச்சாலையில் வைத்து, வெளிக்கடை சிறைச்சாலையில் வைத்து கொடூரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களது கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டு காலில் போட்டு அமர்த்தப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தன. அதற்கான நீதி இதுவரை கிடைக்கப்படவில்லை. அப்படி இருக்கிற நிலைமையில் 20 சிறை கைதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்ற விவகாரம் இன்றைய தினம் மனித உரிமை ஆணைக்குழு வரைக்கும் சென்றிருக்கிறது என்று வருகின்ற வேளையில் மனித உரிமை நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இங்கே மனித உரிமை நிலைநாட்டப்படவில்லை என்றே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஒரு கைதிகள் எவ்வாறு தங்க வைக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்ட மூலம் இருக்கிறது. அந்த சட்ட மூலத்தை மீறிய கைதிகள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1860ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்த சிறைச்சாலை சட்ட மூலம்தான் இன்று வரைக்கும் இலங்கையிலே நடைமுறையில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. எந்த விதமான புனரமைப்பும் அவற்றிலே செய்யப்படவில்லை என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலசல கூடத்துக்கு அருகே கைதிகள் படுக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கைதிகள் படுக்கை சரியாக இல்லை என்பது போன்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட விவரிப்புகள் இப்பொழுது வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதிலே கொலை உண்டிருப்பவர்கள் யார் என்று பார்க்கின்ற வேளையில் இதிலே சம்பந்தப்பட்டவர்கள் பாதாள உலகைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே பல்வேறுபட்ட கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சாதாரண குற்றம் செய்தவர்கள் தொடக்கம் ஆயுதங்கள் கையாண்டவர்கள் வரை இந்த சிறைச்சாலையிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற நிலைமையில் வெளிநாட்டு பிரஜைகளும் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விவரமும் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் அவர்கள் எந்த விதமான பாதிப்புகளும் அல்லாது இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் இந்த கலவரங்கள் திட்டமிட்ட வகையிலே பாதாள உலகைச் சேர்ந்த நபர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போதைப் பொருள் சிறைச்சாலைக்குள்ளே வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருட்களை யார் வழங்கியிருக்கிறார்கள் என்றால் சிறை காவலர்களது அனுமதியோடு தான் அவை வழங்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவலும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே போதை தலைக்கேறிய நிலையில்தான் அவர்கள் முதல் நாள் கலவரத்தில் ஈடுபடுவதற்காக உட்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற போதை தலைக்கேறிய நிலைமையில்தான் அந்த போதை தணியவில்லை என்று சொல்லப்படுகிறது. அடுத்த நாள் காலை திங்கட்கிழமை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய கைதிகள் ஒரு சிலர் இருந்திருக்கிறார்கள். அவர்களை அழைப்பதற்காக சிவில் உடையிலே 2 சிறை காவலர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்றவர்களை பிடித்து இந்த போதையிலே இருந்த நபர்கள் அவர்களை கற்கள் கொண்டு தாக்கி அவர்கள் இருவரையும் கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பிற்பாடுதான் கலவரம் வெடித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த கலவரத்தில் ஈடுபட்டு இறந்தவர்கள் அனைவரையும் பார்க்கின்ற வேளையில் அவர்கள் போதைப்பொருள் பாவனைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது நிரூபணமாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் பின்னணியில் பெரும் அரசியல் பலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது நிரூபிக்கக்கூடிய எந்தவித சான்றுகளும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த யாரால் இவர்களுக்கு இந்த போதைப் பொருட்கள் உள்ளே அனுப்பப்பட்டன, யார் இவற்றை பெற்றுக்கொண்டார்கள், யார் இவருக்கு கொடுத்தார்கள் என்பது இனி இருக்கின்ற கைதிகளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டாலே தெரியும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 20 சிறை கைதிகள் உயிரிழந்த விவகாரம் என்பது பெரும் பேசுபொருளாக இப்பொழுது உலக நாடுகள் எங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கின்ற விடயங்களை வைத்துக்கொண்டு மிக இலகுவாக செய்திகள் கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இவற்றின் பின்னணியில் பெரும் ஒரு குழப்ப நிலையை மேம்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். இவற்றின் பின்னணி மிக மிக திட்டமிட்ட வகையிலே நடைபெற்றிருக்கிறது. இந்த திட்டத்தை யார் தீட்டினார்கள் என்பது குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளில் இனி கண்டுபிடிக்கும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே இந்த கைதிகளை விசேட அதிரடிப்படையினர் மிக மிலட்சித்தனமாக தாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் வெளிவந்திருக்கிறது. 2 துப்பாக்கிகள் மட்டுமே அவர்களிடம் இருந்திருக்கிறது. கைதிகளிடம் T56 ரக துப்பாக்கிகள் சிறை காவலர்களிடமிருந்து
கைப்பற்றிய 2 துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இறந்து வெளிவந்திருக்கின்ற உடல்களில் காணப்படுகின்ற துப்பாக்கிச்சூடு காயங்களை பார்க்கின்ற வேளையில் இந்த துப்பாக்கிச்சூடு கைதிகளால் மேற்கொள்ளப்பட்டதா அல்லது விசேட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்டதா என்பது இனி விசாரணைகளில் தான் தெரிய வரும் என்பதாக இருக்கிறது. இது எப்படியாக இருந்த வேளையில் குறைந்த அளவான ஒரு பிரயோகமே விசேட அதிரடிப்படையாலும் போலீஸ் அதிகாரிகளாலும் மேற்கொள்ளப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்பது மிக மிக மிலேச்சத்தனமான ஒரு சம்பவமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த கைதிகளை கலகமடக்கின்ற தன்மை சிறை காவலர்களுக்கு இல்லையா என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அல்லது இந்த சிறை காவலர்கள் இவர்கள் தூண்டிவிட்டு பின்னால் இருந்து வேடிக்கை பார்க்கிறார்களா என்கின்ற ஒரு சம்பவம் பேசப்படுகின்ற அதே வேளையிலே இந்த பாதாள உலகை குழுவைச் சேர்ந்த நபர்கள் தங்க வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் தான் இந்த கலவரம் வெடித்திருக்கிறது. அல்லது இப்பொழுது இன்னும் ஒரு கதை வெளிப்புறங்களிலே உலாவித்திருக்கிறது என்னவென்று சொன்னால், திட்டமிட்ட வகையிலே பாதாள உலக குழுக்களுடைய தண்டனைகள் வழங்க முடியாத ஒரு காரணத்தினால் அரசாங்கம் திட்டமிட்டு இவ்வாறான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது என்பது போன்றும் ஒரு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. இந்த பாதாள உலக குழுக்களை அழித்து விடுவது ஒரு நோக்கமாக இருக்கலாம் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எது உண்மை என்பது இனி விசாரணைகளில் தான் தெரிய வரும் என்பது போன்று அரசாங்க தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ஊடக சந்திப்புகளின் போது கருத்துக்களை வெளியிட்ட சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையிலே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும் இன்றைய தினம் அதாவது ஒரு விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் புதன்கிழமை இந்த சிறைச்சாலை அத்தியட்சகர்கள் அழைக்கப்பட்டு அவர்களோடு ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கலந்துரையாடலின் பின்னணியில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் நலிந்த ஜேதிசவிடம் ஊடகவியலாளர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவங்கள் இடம்பெறும் என்பது முன்னரே உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா என்பது போன்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். முன்னர் அப்படியான சம்பவங்கள் இடம்பெறும் என்று தெரிந்திருந்தால் அவை தொடர்பாக நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருப்போம் என்பது போன்றும் அவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். சரி, இவை இப்படியாக இருக்கின்ற வேளையில் அப்பன் எப்போது சாவான், திண்ணை எப்பொழுது எனக்கு சொந்தமாகும் என்றொரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழியை மெய்ப்பிக்கின்ற வகையிலே இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு சம்பவம் கருத்தாக வந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால், நாட்டிலே சட்டத்தின் ஆட்சிக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே அனைவரும் ஒன்று திரளுங்கள் என்பது போன்று நாமல் ராஜபக்ச இன்றைய தினம் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் தலைவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கிறார். அந்த கடிதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களாவது, சட்டமா அதிபர் திணைக்களத்திலே பதவி வைத்து வருகின்ற நபர்களது பதவிக்காலங்கள் நீடிக்கப்பட்டிருக்கின்றன. அதே வேளையில் நீதிபதிகளது பதவிக்காலங்களும் நீடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயற்பாடு என்பது போன்றும், எனவே இவ்வாறு விட்டால் ஜனநாயகத்துக்கு இவையெல்லாம் பேராபத்தாக வரும் என்பது போன்றும் நாமல் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் பார்க்க போனால் தங்களுக்கு தெரிந்தவர்களையும் தங்களோடு ஒத்துப்போகின்ற நபர்களையுமே சட்டமா அதிபர் திணைக்களத்திலே இருத்தியவர்களும் அல்லது நீதிபதிகளாக சிபார்சு செய்தவர்களும் போலீஸ் திணைக்களத்திலே தங்களுக்கு சார்பானவர்களை உயரிய பதவிகளில் அமர்த்தியவர்களும் இலங்கை சிஐடி துறையில் தங்களுக்கு சார்பானவர்களை அமர்த்தியவர்களும் யார் என்பது மக்கள் பலருக்கு புரியும். கடந்த கால அரசாங்கத்தில் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை மக்கள் இன்னும் மறக்கவில்லை என்பது மக்களுக்கு புரிந்திருக்கும். அப்படி இருக்கின்ற நிலைமையில் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து இவ்வாறான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளலாமா என்பது போன்று கேள்விகள் இப்பொழுது சமூக ஊடகங்களூடாக கேட்கப்பட்டு வருகின்ற அதே வேளையில் நாமல் ராஜபக்ச மறந்துவிட்டார் போல் தெரிகிறது. பல்வேறுபட்ட சம்பவங்கள், அதாவது கடந்த காலங்களிலே இடம்பெற்ற பல்வேறுபட்ட கொள்ளை சம்பவங்கள் சட்டமா அதிபர் திணைக்களத்தாலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு அந்த நடவடிக்கை சென்றிருந்தது. ஏனென்று சொன்னால், அந்த வேளையில் சட்டமா அதிபர் திணைக்களத்தில் இருந்தவர்கள் இவர்களது தந்தையாலும் சிறிய தந்தையாலும் பெரிய தந்தையாலும் அமர்த்தப்பட்டவர்கள் என்பதை நாமல் மறந்து விட்டாரா என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதே வேளையில் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சஜித் பிரேமதாசா நீதி அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நீங்கள் நாட்டில் இருக்கின்ற எத்தனை சிறைச்சாலைகளுக்கு சென்று வந்திருக்கிறீர்கள்? சிறைச்சாலை எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்தீர்களா? சிறைச்சாலை நிர்வாகம் தொடர்பாக நடவடிக்கை எடுத்தீர்களா? அல்லது அந்த சிறைச்சாலையிலே இடம்பெறுகின்ற பல்வேறுபட்ட மோசடிகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டீர்களா என்பது தொடர்பாக சஜித் பிரேமதாசா இன்றைய தினம் நீதி அமைச்சரிடம் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்ற அதே வேளையில், எதிர்க்கட்சிகள் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க தெரிந்த உங்களுக்கு உங்கள் மீதுதான் நாங்கள் இப்பொழுது ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்குரிய சிபார்சை செய்கிறேன் என்பது போன்று இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே வெளுத்து வாங்கியிருக்கின்றார் சஜித் பிரேமதாசா. அதே போன்று உங்கள் பலருக்கு தெரியும் சஜித் பிரேமதாசா எவ்வாறு பேசுவார் என்பது. எனவே அவர் எந்தெந்த சிறைச்சாலைகள் எங்கெங்கு இருக்கின்றன என்பது தொடர்பான பட்டியலையும் இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தெரிவித்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே கோத்தபாய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனுவுக்கு என்ன ஆயிற்று?
என்னென்னு சொன்னால் கோத்தபாய ராஜபக்த தனக்கு அசாத் மௌலானா என்பவர் வெளியிட்ட ஒரு கருத்தின் அடிப்படையில் தான் தனக்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தான் கைது செய்வதை தடுக்க வேண்டியும் ஒரு ரிட் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற நபரை தனக்கு தெரியவே தெரியாது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவு ஒரு புகைப்படம் ஒன்றினை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறது. அது அனைத்தையும் பொய்யாக்குகின்ற வகையிலே அமைந்திருக்கிறது. என்னவென்று சொன்னால் கோத்தபாய ராஜபக்ச, இனிய பாரதி மற்றும் அசாத் மௌலானா போன்றவர்கள் இருக்கின்ற ஒரு புகைப்படம் ஒன்று இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகைப்படம் கோத்தபாய ராஜபக்சவின் மிரிகானா வீட்டிலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியோடு யார் வேண்டுமானாலும் படம் எடுத்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்ற இந்த நிலைமையில் அவ்வாறு அல்ல. இது முற்றுமுழுதாக அவரது வீட்டுக்கு, அதாவது ஒரு ஜனாதிபதியின் வாசஸ்தலத்துக்கு யாரும் அவரோடு நெருக்கமானவர்கள் தவிர மற்றவர்கள் அங்கே செல்ல முடியாது என்று இருக்கின்ற நிலையில் இவ்வாறு அந்த புகைப்படம் மிரிகானா வீட்டில் ஜனாதிபதி வாசஸ்தலத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த புகைப்படத்தில் இனிய பாரதியும் அசாத் மௌலானாவும் காட்சி தருகின்ற காட்சி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை அசாத் மௌலானா தான் கொடுத்திருக்கிறார் என்பது போன்றும் ஒரு செய்தி தெரியப்பட்டிருக்கிறது. எனவே இப்பொழுது அந்த மனுவும் தள்ளுபடி செய்வதற்குரிய சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவிலே இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்குரிய விசாரணைகள் நிறைவுக்கு வரும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இதே கணத்திலே மட்டக்களப்பு சிறைச்சாலையிலே ஒரு 24 வயது மதிக்கத்தக்க இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார் என்று போலீஸ் தரப்பால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இப்போது காப்பாற்றப்பட்டு மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார் என்றும் அவரே இவ்வாறு தற்கொலைக்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்றும் இந்த தற்கொலைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை இப்பொழுது போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.